ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரிமிளகாயை எப்படி விதை பாவி கண்டு எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அதை எப்படி விதை பாவுறது, எப்படி தவன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த மாதிரியான பாத்திகளை அமைச்சிக்கணும். இந்த முறையில் பாத்தி அமைச்சிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா விளங்குது. இந்த மாதிரியான பாத்திகள் அமைச்சதுக்கு அப்புறம் நம்ம வேணுங்கிற உரத்தை போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல சாணி உரம் நல்ல பவுடரானது பார்த்தீங்கன்னா நல்ல மண் மாதிரி அதை அடியில் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே லைட்டாக மண் கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கேன். இந்த மண் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது. விலங்குமா இருக்கும், ரொம்ப கட்டியாக இருக்குது. முதல்ல நம்ம அந்த கட்டி இல்லாமல் மண்ணை ரெடி பண்ணிக்கணும். நம்ம அந்த ஒரு ரொம்ப கட்டி இல்லாமல் இந்த மண்ணை ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம போட வேண்டிய உரங்கள் என்னென்ன போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க. முதல்ல நம்ம மண்ணில் பாத்தி அமைச்சதுக்கு கீழே சாணி உரத்தை போடுறோம். சாணி நல்ல பவுடர் மாதிரியான சாணி உரத்தை போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணில் பெரிய பெரிய கட்டியை மண்ணெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த சாணத்தோடு நம்ம மண்ணை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த மாதிரி சாணத்தோட மண்ணை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு லெவலில் தட்டிக்குவோம். மட்டை தட்டிக்கிட்டு இருக்க லைட்டு கட்டிட்டு எடுத்துருவோம். அடுத்தது நம்ம என்ன போகிறோன்னா கோழி உரம். இந்த மாதிரி கோழி உரம் ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னு கேட்டால், நல்லா வேர் விடும். கோழி உரத்துக்கு தான் டக்குன்னு வேர் பிடிக்கும். அதுக்காகத்தான் கோழி உரம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். இல்லாட்டி மாட்டு சாணம் போட்டிருக்கனால தேவையில்லை தான் நான் கோழி உரம் கட்டாயம் மிக்ஸ் பண்ணுறேன்னா டக்குன்னு வேர் விடும். அதுக்காகத்தான் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி கோழி உரம் நல்லா போட்ட பிற்பாடு மண்ணோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுற கலக்கு அப்படி நல்லா கொத்தி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுற இந்த மாதிரி நம்ம மட்டம் பண்ண போகிறோம். இந்த மாதிரியாக பாத்தியை லெவல் பண்ணி நல்லா மட்டம் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படியே மண்ணுக்கு மேலே போடுறோம். நம்ம அடுத்ததாக குரேட்டர் போடுறோம். குரேட்டர் போட்டு மண்ணுக்கு போட்டுக்கிறோம். மண்ணில் இருக்க பூச்சிகளுக்காக குரேட்டர் போடுறோம். நம்ம இந்த மாதிரி கரிமிளகாய் தான் பார்க்க போகிறோம். இது தான் பார்த்திக்கிங்க. இதில் ஒரு பக்கெட் 1 கிராம் இருக்குது, 10 கிராம் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் 1000 இருக்கும், 1200 கன்று வரும். இதை நான் பார்க்க போகிறேன். 2 அடி அகலத்தில் 10 அடி நீட்டத்தில் உள்ள ஒரு பாத்தியில் பார்க்க போகிறேன். ஏன் அவ்வளோ இடம் எடுத்துக்கிறேன்னா, கன்று அப்போ தான் ஸ்ட்ராங்காக வளரும். நெருக்கடி இல்லாமல் ஒவ்வொரு கன்றும் தாராளமாக நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். அதனால் 10 கிராம் பக்கெட் 2 அடி அகலத்தில் உள்ள 2 அடி அகலத்தில் 10 அடி நீட்டத்தில் உள்ள பாத்தியில் ஒரு பாத்திக்கு நான் அந்த ஒரு பக்கெட்டை பார்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா திரா மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. நமக்கு இதுக்கு திரா மிக்ஸ் பண்ண தேவையில்லை.
நம்ம இது முளைக்கும்போது லைட்டாக முளைப்பு வரும்போது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதனால் இதுக்கு நம்ம கட்டாயம் திராம்பு பாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா, என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே, காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. அடுத்ததான் நம்ம செய்ய போகிறோம் என்ன விஷயம்னா, இந்த மாதிரி மட்டமான பலகை ஒன்று எடுத்துக்கிங்க. பலகை ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வசதியாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மட்டமான லெவல் பலகையில் இது கொஞ்சம் லெவல் மட்டமாக இருக்கும். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம விதையை மூடுற நேரம் ஒரே அளவான மண் வந்து இந்த விதையை மூடுபடும். நம்ம லெவல் பண்ண மாட்டோம்னா ஒரு சில இடத்துல மேடு பள்ளமாக இருக்கும், மண் கூட விழுந்துடும். சில வேளையில் மண் கூட விழுந்தால் முளைப்பு திறன் குறைஞ்சி போயிடும். அதனால தான் இதை லெவல் பண்ணுறோம். லெவல் பண்ணிவிட்டு விதையை மூடினோம்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல, விதைக்கு ஒன்றும் அப்செட் ஆகாது. பெரிய லெவலில் மண்ணை லூஸ் பண்ணி தானே வச்சுருக்கோம், ஆனால் நீங்கள் பயப்படாமல் லெவல் பண்ணலாம். லெவல் பண்ணிவிட்டு மண்ணை போட்டு மூடினீங்கன்னா சக்ஸஸாக இருக்கும். அடுத்ததான் நம்ம இதை மூட போகிறோம். முதல்ல கறித்தூள் போட்டு மூடுவோம். கறித்தூள் ஏன் போடுறோன்னா, இந்த விதைக்கு மேலே உழுறனா விதையில் கொஞ்சம் ஈர சத்து அப்படியே இருக்கும். அந்த ஈர சத்து இருக்கிறதுக்காகத்தான், அந்த ஈர நட்பு இருக்கிறதுக்காக தான் கறித்தூளை போடுறோம். கறித்தூளை போட்டு கறித்தூளில் மூடிய பிறகு இதுக்கு மேலே நம்ம மண் ஒன்று போடுறோம். மண் போடுறோன்னா நம்ம செம்மண் கொஞ்சம் போடுவோம். செம்மண் போடுறது பில்லு முளைக்காமல் இருக்கிறதுக்காக. போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்பு தெளித்து சுண்ணாம்பில் லைட்டாக மூடிட்டோம்னா தேவையில்லாத பூச்சி வகைகள் அது இதுன்னு இருக்காது. மண் கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதுக்காக நம்ம சுண்ணாம்பு போடுறோம். இவ்வகை நம்ம பாவி முடித்தோம்னா 100% முளைப்பை நம்ம எதிர்பார்க்கலும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.